ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் இன்வெஸ்ட் டுடே ரிசர்ச். என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலையா? இந்த பேசிக்ஸ் மூலயமா உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இப்போ நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிஸ், அப்புறம் உங்களோட கிராசரிஸ் இது எல்லாமே வாங்குற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்குதோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ கம்பெனிஸ் அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணுற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். கம்பெனிஸ் ஏன் ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட போதுமான அந்த முதலீடு இல்லை அப்படின்னும்போது அவங்க கம்பெனியில் இருக்கிற பங்குகளை உங்களுக்கு பிரித்து விற்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு கம்பெனி 1,00,000 தேவைப்படுது அப்படின்னும்போது அந்த கம்பெனி அதை 100 பேர்கிட்டேருந்து வாங்கலாம், 1000 பேர்கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ அவங்க இப்போ 1,00,000 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டாங்கன்னா 100 ஷேரை 1000 ரூபாய்க்கு விற்று அவங்களோட கம்பெனிக்கு தேவையான முதலீடை எடுத்துக்கலாம். இதுக்காக தான் கம்பெனிங்க ஷேரை செல் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு இன்வெஸ்டர்ஸ் இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி அவங்களோட அந்த பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது, லைக் அவங்க க்ரோ ஆகும்போது அந்த கம்பெனியோட ஷேருமே க்ரோ ஆகும். ஸோ இது மூலம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை பிரித்து இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணி தராங்க. அண்ட் இது மூலயமா தான் இன்வெஸ்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 விதமான இன்வெஸ்டிங் இருக்குது. ஒன்று ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லைக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் வித்தின் அ டே நீங்கள் அந்த மணியை டபுளாவோ ட்ரிபிளாவோ ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம்லிங். இதை என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்வெஸ்டிங்னா என்னென்னா லாங் டேர்ம். ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னிலேருந்து அந்த கம்பெனி அடுத்த 5 வருஷம் எங்கே இருக்கும், 10 வருஷம் எங்கே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்வெஸ்டிங் இருக்கும். உங்களால் மொத்தமாக ஒரே இடத்துல கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து அந்த கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா நம்ம அதுலேருந்து பெனிஃபிட் எடுக்கலாம். அண்ட் ஒருவேளை அந்த கம்பெனி லாஸ் பண்ணுச்சுன்னா அது மூலயமா நமக்கும் லாஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்காமல் டைவர்சிஃபை பண்ணி பிரித்து உங்களோட எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பாதுகாப்பான இடங்களில், உங்களுக்கு நம்பகமான கம்பெனிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட அடுத்த 5-10 வருஷத்தில் அது உங்களுக்கு டபுளாவோ ட்ரிபிளாவோ இல்லை அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைல் ஆனது. இதில் எமோஷ்னலான மிஸ்டேக்ஸ் தான் பிகினர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இதில் எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ ஒரு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உடனே பயந்து போய் ஐயோ இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வாங்குவாங்க. ஆனால் இதே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னும் போது ஐயோ நம்மளுக்கு லாஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நினச்சி பயந்து போயிட்டு செல் பண்ணிடுவாங்க. ஸோ இது நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், இப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு பொருள் டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்குது அப்படின்னும்போது அப்போது டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற பொருளை வாங்குவீங்களா, இல்லை அதிகமாக ரேட் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் வாங்குவீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே டிஸ்கவுண்ட்டில் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தான் வாங்குவீங்க. அப்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிராஷ் ஆகுது அப்படின்னும் போது எல்லாரும் பயந்து போய் தான் விற்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களோட பயத்தை உங்களுக்கு ப்ராஃபிட்டாக நீங்கள் மாற்றிக்கணும். கிராஷ் ஆகிற டைமில் என்னென்ன நல்ல வேல்யூபிள் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதில் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி போட்டுக்கணும். ஒன்ஸ் அந்த மார்க்கெட்டு அகெயின் கிராஷ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னும் போது உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் கிட்ட இருந்து லைக் அ பேசிவ் இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும்.
ஒரு சில டிவிடெண்ட் ஸ்டாக்ஸும் இருக்கு. அண்ட் அந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்களும் அது மூலயமா பெனிஃபிட் அடைவீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் நம்மளோட கண்ட்ரி எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து சஃபர் ஆச்சு. அண்ட் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆச்சு. ஆனால் அந்த டைமில் யார் புத்திசாலித்தனமாக விற்காம இன்னும் அக்யூமுலேட் பண்ணாங்களோ, இல்லை அந்த டைமில் புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் ஷேர் வாங்கி வச்சாங்களோ, அடுத்த 2-3 வருஷத்தில் அந்த கோவிட் இதில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாமே ரீபவுண்ட் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50 அகெயின் 26,000 வரைக்கும் போச்சு. அதில் ஏர்ன் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப கிளவராக வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளியில் எடுத்தாங்க. ஸோ எப்பயுமே ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக இருங்க. ஃபோமோ மூலயமா ஒரு லாஸ் பண்ணுற இன்வெஸ்டர்ஸாக இருக்காதீங்க. பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் அனலைசிஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங்காக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அண்ட் இதில் என்னோட சைடில் இருந்து உங்களுக்கு பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ எந்த விதமான கால் டு ஆக்ஷனும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணலாம், எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லேர்னிங் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்கும். தேங்க்யூ. Follow my channel, subscribe and share with your friends and families. Thank you.